மாலை வணக்கம் மாஸ்டர். குட் ஈவினிங் மாஸ்டர். நெ- ஆஹ் எனக்கு இந்த அற்புதமான தியானம் கொடுத்த பிரமரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மகாவதார் ஃபவுண்டேஷனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனிப்பன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நேற்று ஒரு கண்டினியூஷன். நம்மளுக்கு கண்கள் அப்படின்றத பத்தி பத்ரிஜி சார் ரொம்ப அழகா பத்ரிஜி நம்மளுக்கு பிரம்மரிஷி பத்ரிஜி ரொம்ப அழகா நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த கண்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 விதமான கண்கள் சொல்றாங்க. உடல் கண், மனதின்ல கண், ஆன்மாவின் கண், தெய்வீக கண், ஞான கண் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உடல்ல நம்ம கண்கள், நம்ம நார்மலா பாக்குறோம் இல்லையா, அந்த கண்கள் நம்ம நார்மலா பாக்குறதா அதுதான் கண்கள். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த மனக்கண், ஆன்மாவோட கண், இதெல்லாம் தெய்வீக கண்லாம் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தியானம் செய்ய செய்ய பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த இன்ட்யூஷன் மூலியமா, மூன்றாம் கண் மூலியமா இதெல்லாம் தெரியறதுதான் இந்த கண்கள். ஆகினா சக்கரம் மூலியமா தெரியுது தெய்வீக கண்கள். முக்தி அடையறதுக்கு நம்ம என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞான கண் தேவை. சோ நம்மளுக்கு இந்த மாதிரி கண்கள் பத்ரிஜி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. So, நம்ம எதுல இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். புத்தர் பாத்தீங்கன்னா தியானம் செய்யறப்ப என்ன தியானம் யோசனை பண்ணிட்டே இருக்காரு, எப்படி நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு யோசனை பண்ணிட்டே இருக்காரு. சோ முதல் ஜாமத்திலேயே பாத்தீங்கன்னா புத்தருக்கு பல பிறவைகளோட இது தெரிஞ்சிருச்சு. சோ அவங்களுக்கு உடனே தியானத்துல உட்கார்ந்தோடனே மூன்றாம் கண் தெரிஞ்சு பல பிறவிகளோடது தெரிஞ்சிருது. அடுத்த நாள் தியானம் பண்றப்ப ஏன் காரணம், அந்த காரணம் தெரிஞ்சது. பல பிறவிகள் ஏன் எடுக்கிறோம் அப்படின்ற காரணம் 2வது ஜாமத்துல தெரிஞ்சிருச்சு. 3வது ஜாமத்துல பாத்தீங்கன்னா இந்த பிறவைகள் எல்லாம் இருந்து அந்த கர்ம சக்கரத்துல இருந்து வெளியேறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசனை பண்றப்பதான் அவங்களுக்கு ஆனாபானாசதி தியானம் கிடைக்குது. ஸோ மாஸ்டர்ஸ், ஹையர் லெவல் மாஸ்டர்ஸுக்கெல்லாம் அந்த முக்தி கிடைச்சிரும். அவங்களுக்கு அந்த ஞானக்கண் மூலியமா அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு முக்தி கிடைச்சிரும். இப்ப நம்மளும் தியானம் செய்ய செய்ய நம்மளும் அடுத்த நிலைக்கு செல்வோம் மாஸ்டர்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா குரு. குரு பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிறைய இடத்துல ஃபர்ஸ்ட் பிசிக்கல் குருவா இருப்பாங்க நம்மளுக்கு. இப்ப நம்ம எல்லாருக்குமே பிரம்மரிஷி பத்ரிஜி தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே குரு. அவர் தான் கைட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காரு நம்மளுக்கு, உங்க சுவாசமே உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்மளோட சுவாசம் தான் நம்மள கைட் பண்ணும். நம்மளுக்கு அதுதான் பெரிய குரு. இது குரு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய தகவல்கள் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. நீங்க இந்த மாதிரி நம்மளுக்கு இப்ப பத்ரிஜி எப்படி சொல்றாரு, நம்ம எப்படி தியானம் செய்யணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தகவல் சொல்றாங்க. நம்ம என்ன செய்யணும், அந்த தகவல் எல்லாம் எடுத்துக்கணும். அவங்க சொன்ன பத்ரிஜி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு அதை சரியான பயிற்சி செய்து தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப பத்ரிஜி மெயினா என்ன சொல்லுவாங்க, தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், இது எல்லாமே செய்யுங்க. இன்னும் நீங்க உங்களுக்கு தீவிரமா இன்னும் ரிசல்ட் கிடைக்கணுமா, இதுல நம்ம பயிற்சி அதிகமா செய்யணும், நான் தீவிரமா இருக்கணும், எனக்கு சீக்கிரமா எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா 3 மணி நேர தியானம், 2 மணி நேர புத்தகம், 1 மணி நேரம் சஜ்ஜன சாங்கத்தியம் நீங்க இருங்க அப்படின்னு பத்ரிஜி சார் சொல்வார். இது நம்ம இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இன்னும் பத்ரிஜி சொன்னது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சு அடுத்த நிலைக்கு நம்ம செல்லலாம். சோ நம்மளுக்கு தெரியாத விஷயத்த பயிற்சி செய்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு குரு கிட்ட கத்துக்கிட்டு நம்ம போயிட்டோம்னா நம்மளும் குரு கிட்ட விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு நம்மளும் ஒரு குருவாக மாறலாம். சில இடத்துல இன்னும் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிந்தது முடிந்ததுதான். முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சுதான், அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அத யோசனை பண்ணிட்டே இருக்க வேண்டாம். நேத்து ஏன் அப்படி நடந்துருச்சு, ஏன் இந்த மாதிரி நடந்துருச்சு, நம்ம பழைய விஷயங்கள் ஏன் நேத்து சண்டை நடந்தது, பழைய மெமரிஸ் ஏன் நடந்தது, இது எல்லாமே என்னன்னா முடிஞ்சு போச்சு. நேத்தே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நேத்து ஏன் அப்படி நடந்தது, நேத்து ஏன் அப்படி பேசினேன், ஏன் இந்த மாதிரி நடந்தது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எரேஸ் இட். எல்லாமே எரேஸ் பண்ணிடுங்க, எல்லாத்தையுமே அழிச்சிருங்க, டெலீட் பண்ணிடுங்க. அதை மைண்ட்லயே வச்சுக்காதீங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லையா, முடிஞ்சது முடிஞ்சதுதான். அது திருப்பி ஞாபகம் வச்சு என்ன பண்ண போறோம். அதனால ஜஸ்ட் நீங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, முடிஞ்சது முடிஞ்சதுதான், அப்படியே விட்டுருங்க, அதை பத்தி யோசனை பண்ண வேண்டாம். அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு எது உதவி செய்யும், தியானம். தியானம் செய்ய செய்ய என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம பழசெல்லாம், அந்த ஓல்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அகன்று நம்ம பிரசன்ட்ல வாழ்ந்துருவோம். பழசு எல்லாமே நம்மளுக்கு போயிடும். புதிய விஷயங்களை நம்ம நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்றோம், புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எண்ணங்கள் நம்ம வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, சோ அது அந்த ஃபோக்கஸ் பண்ணாம
வெளியே விட்டுறணும். அந்த பாஸ்ட் நம்ம தியானம் செய்ய செய்ய திருப்பி ஏன் இப்படி நடந்தது அப்படிலாம் வரும். ஆட்டோமேட்டிக்கா தியானத்திலயும் நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறம் அடுத்த நிலையிலும் நம்ம வர்றப்ப நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து அடுத்த நிலைக்கு வந்துட்டோம். நம்ம பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம வெளியே வரணும். ஆஹ் இப்ப நெறைய குழந்தைங்க வச்சுக்கிற அம்மா பாருங்களேன், பிஸியா இருப்பாங்க. அவங்க எத பத்தியுமே யோசனை பண்ண மாட்டாங்க. பாஸ்டும் நினைக்க மாட்டாங்க, ஃபியூச்சர் நினைக்க மாட்டாங்க. காலையில எந்திரிச்ச உடனே வந்துட்டு குளிப்பாட்டுறது, செய்யறது, டிஃபன் குடுக்கறது, அவங்கள அனுப்புறது, திருப்பி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, திருப்பி சமைக்கிறது, திருப்பி குழந்தைங்கள வந்த உடனே பாத்துக்கிறது. இந்த டே ஃபுல்லா குழந்தைங்கள பாத்துக்கிற அம்மா எப்படி இருக்காங்க? பிஸியா இருக்காங்க இல்லையா? எதை பத்தியுமே நினைக்காம இருக்காங்க இல்லையா? சோ அவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம என்ன வேலைகளோ செஞ்சுட்டு பாஸ்ட் எதுவும் நினைக்காம முடிஞ்சு போச்சுன்னு பிரசன்ட்ல அழகா நம்ம லைஃபை லீட் பண்ணும். தியானம் செய்யறப்ப அந்த வாழ்க்கை ரொம்ப அழகானதாக மாறும். சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஜென்ரலாவே லேடிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஜென்ரலாவே முக்தி அடைறது ஈஸியா இருக்கும். என்லைட்மெண்ட்னா என்னன்னு தெரியும் அவங்களுக்கு, அவங்களுக்குள்ளாரே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பத்திரிஜி சொல்றாரு. நம்மிடம் எல்லையற்ற ஆற்றல் உள்ளது. நம்ம கிட்ட நிறைய ஆற்றல் இருக்கு. எத்தனை வித அந்த ஆற்றலை மட்டும் நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சரியானதாக நம்மளோட ஆற்றலை வந்து சரியா பயன்படுத்தலாம் நம்மளுக்கு. நம்மளே என்ன நினைச்சுப்போம், என்னால இவ்வளவுதான்ப்பா செய்ய முடியும். என்னாலலாம் இவ்வளவு வேலைலாம் செய்ய முடியாது. காலையில எந்திரிச்சுட்டு சமைச்சிட்டு செஞ்சுட்டு உட்காருவேன். அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா நம்ம கிட்ட நிறைய ஆற்றல் இருக்கு. இந்த ஆற்றல் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் எத்தனை விஷயங்கள் நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு அப்பதான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு. நம்ம எத்தனை வேலைகள் செய்ய முடியும் அப்படின்றது. நீங்களே செஞ்சு பாருங்களேன். தியானம் வர்றதுக்கு முன்னாடி நான் நார்மலா இருந்தேன். இப்ப கடை பாத்துக்கிறேன். வீட்டு வேலைகளை செய்யறேன். தியானம் செய்யறேன். தியானம் செஷன் எடுத்துட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி நமக்குள்ள நிறைய ஆற்றல்கள் இருக்கு. நம்மளால எல்லாமே செய்ய முடியும் நம்மளால. ஆனா அந்த விஷயத்த அந்த ஆற்றல் நம்மளே என்ன நினைச்சுப்போம், இப்ப நான் தியானம் செய்யல நான் என்ன செய்வேன், காலையில எந்திரிப்பேன், கடையில உட்காருவேன், அவ்வளவுதான். என்னோட வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போயிடும். ஞானம் வராது. ஏன் இந்த வாழ்க்கை வந்திருக்கோம், இந்த பிரிவு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. எனக்குள்ள இவ்வளவு ஆற்றல் இருக்கான்றதும் தெரியாது. இந்த தியானம் வந்ததுனால தான் நமக்குள்ளார இருக்கிற ஆற்றல் நம்மளுக்கு தெரியும். சோ நம்ம கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆற்றல் இருக்கு. நம்ம கிட்ட எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தியானம் செய்யலாம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம கிட்ட நிறைய நிறைய ஆற்றல் இருக்கு நம்ம கிட்ட. அந்த ஆற்றல் நம்ம சரியா பயன்படுத்தணும் நம்மளுக்கு. புத்தர் வந்து சொன்ன விஷயத்த எல்லாருமே சரியான பார்வையில பார்க்கணும். நம்மளுக்கு பார்க்கிற பார்வை வந்து சரியானதாக இருக்கும். தியானம் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரியான பார்வையா இருக்கும். சரியான சங்கல்பங்களாக இருக்கும். சரியான வாக்குகளாக இருக்கும். சோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தியானம் செய்யணும். தன்னை அறிந்தால் எதையும் செய்ய முடியும். சோ நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால எது வேணா செய்ய முடியும். அந்த காலத்திலயே பாத்தீங்கன்னா கொலம்பஸ் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. எப்படி நம்ம ஆம், நிலால வந்து கால் வச்சாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு தன்னால முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அஹ் என்- அவங்க தன்னை அறிஞ்சுக்கிட்டாங்க. அத அவங்க செஞ்சாங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளாலயும் எல்லாமே செய்ய முடியும். நம்மளால எல்லாமே சாதிக்க முடியும். மகாவதார் பாபாஜி நம்மளுக்கு வந்து இமயமலையில இருந்து நிறைய மாஸ்டர்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதை நான் நிறைய பேர் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இஃப் வி கனெக்ட் டு த ஹையர் லெவல் மாஸ்டர்ஸ், நம்மளால எதுவுமே செய்ய முடியும். எல்லாமே செய்ய முடியும். நம்ம நம்ம அறியணும். நான் என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். தன்னை அறிந்தால் நம்மளால தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால எது வேணா சாதிக்க முடியும். எது வேணா நம்மளால கட்டாயம் செய்ய முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பயணம். இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். எது ஒரு ஆன்மீக பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையா வாழ்றதுதான் ஆன்மீக பயணம் நம்மளுக்கு. ஆஹ் நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து சத்தியத்துல இருக்கணும் நம்மளுக்கு. பொய்யில இருந்து வெளியே வந்துட்டு சத்தியத்துல இருக்கணும். நம்ம வந்து ஹெல்த்தியா நம்ம வந்துட்டு அதுதான் ஒரு ஆன்மீக பயணம். நம்ம வந்து சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு வந்து. எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீக பயணம்னா என்ன அப்படின்னா வேற மாதிரி நினைச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு என்னன்னா, கோழிய சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கும்னு தெரியும். ஆனா உண்மையா என்ன ஆகு, அதோட வாழ்க்கை வாழ்றதுக்காக வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம வந்து என்ன செய்யறோம், நம்ம வந்து அத வந்து அத அத நம்மளோட உணவை எடுத்துட்டு இருக்கோம். அப்படி செய்யக்கூடாது. சோ ஒரு ஆன்மீக பயணம்னு என்னன்னா அது உண்மை என்ன தெரிஞ்சுக்கணும். அதோட வாழ்க்கை இதை வாழ்றதுக்கு வந்திருக்கு. நம்ம அகிம்சையாக இருக்கணும். நம்ம அகிம்சையோட வாழணும். சைவ உணர்வலாக உணவு உணவு உண்ண வேண்டும். சைவ உணவாளர்களாக இருக்க வேண்டும்.
அதுதான் ஒரு ஆன்மீக பயணம் நம்மளுக்கு. சோ நம்ம வந்து நம்மள பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் நேத்து விட இன்னைக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, அத தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். டே பை டே நம்மளுக்கு நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஒரு ஆன்மீக பயணம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். எங்கேயுமே அங்கே ஸ்டிக் ஆகாம, சைவம் விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்மளுக்கு. விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பயணம் அப்படிதான் விழிப்புணர்வோடு இருக்கும்போது அந்த பயணம் ரொம்ப அழகானதாக இருக்கும். நெறைய விஷயங்கள நம்ம கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும். உண்மை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உண்மை ஒன்றே ஒன்றுதான். உண்மைன்னா ஒண்ணே ஒண்ணுதான். வேற எதுவுமே கிடையாது. சத்தியம்னா ஒண்ணுதான். சூரியன் ஒண்ணு. ஆனா கதிர்கள் பல இருக்கு இல்லையா? அதே போலதான். ஒரே ஒரு விஷயம் தான். அதுக்கு பல வழிகள் இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான். சத்தியம் ஒண்ணுதான். அதோட காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அந்த உண்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். உடல் வந்து பொருள். நம்மளோட மனங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எண்ணங்கள் சொல்றதாக இருக்கும். புத்தி எதுக்கு இருக்கு? நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக புத்தி இருக்கு. ஆத்மா வந்து உணர்வு நிலை. பரமாத்மா வந்து மகா உணர்வு நிலை. இந்த உண்மை ஒண்ணுதான். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வேற வேற கோணத்துல சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை அப்படின்றது என்ன? ஒன்னே ஒண்ணுதான். எல்லாமே ஒரே ஒரு உண்மைதான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம எல்லாருமே ஆன்மா பரமாத்மாவை ரீச் ஆகணும் அப்படின்றதுதான். ஓகேங்களா? அடுத்தது அப்போ தீபோ பவ. நம்மளோட நம்ம வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா நம்மளுக்கு நாமே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மளோட அனுபவங்கள் மூலியமா தெரிஞ்சுக்கணும். இப்ப மத்தவங்க சொல்றாங்க கேக்குறாங்க. ஆனா நான் என்னோட அனுபவங்கள் மூலியமாக என்கிட்ட இருக்கிற இருக்கிற ஞானம் என்ன இப்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி காண முடியும்? நம்ம கிட்ட இருக்கிற ஞானம். ஞானம் எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் இது மூணு இருக்கும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? எனக்கு நானே பி அ லைட் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்கள் சொந்த அனுபவத்தால் உங்கள் விளக்கை நீங்களே ஏற்ற வேண்டும். இதான் பத்ரிஜி சார் சொல்லிட்டு இருக்காரு நம்மளுக்கு. சோ நம்மளோட அனுபவங்கள் மூலியமாகத்தான். சோ நம்ம தான் செய்யணும். நான் வந்து நானே தான் நான் வந்து என்லைட்மெண்ட் ஆகணும், முக்தி அடையணும் அப்படின்னா நான் தான் தியானம் செய்யணும், சத்தியாயம் செய்யணும், சத்துன சாங்கத்தியம் செய்யணும், நான் தான் மாறணும், நான் தான் விழிப்பு நிலையோட இருக்கணும், நான் தான் என்னோட விஷயங்கள் எல்லாமே செய்யணும். எனக்கு நானே செய்ய வேண்டும். நான் கேட்கலாம், சத்சங்கத்துல இருக்கலாம், கேட்கலாம், வந்து சொல்லலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா என்னோட இதுக்கு நான் தான் என்னோட லைஃபுக்கு நான் தான் என்னோட விஷயங்களை செய்யணும். அப்போ தீபோ பவ. நம்மளுடைய சொந்த அனுபவத்தால் நம்மளுடைய விலைக்கை நாமே ஏற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் பத்ரிஜி சார் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, தியானத்தின் மூலம் ஞானம். தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் பத்ரிஜி திருப்பி திருப்பி நம்மளுக்கு அதுவே சொல்லிட்டு இருக்காரு. நம்மளுக்கு தியானம் மூலமா தான் நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும். நம்ம இப்ப வந்து நம்ம நிகழ்காலத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட முற்பிறவி செய்த செயல்னாலதான் இப்ப விளைவு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. நம்மளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம முற்பிறவிகள் இப்ப நம்ம தியானம் கிடைச்சது கூட முற்பிறவில தியானம் இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தியானம் வந்து நம்மளுக்கு எதிர்கொள்ற வலிமை கொடுக்கும். நம்மளுக்கு எதனா ஒரு விஷயம் இருந்தா அதை ஏற்கணும் அப்படின்ற வலிமை நிறைய கிடைக்கும். எக்ஸாம்பிள் பிரகலாதன் சின்னதா இருப்பாரு. ஆனா அவங்க அப்பாவே எதிர்த்து நிக்கிறாரு இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து தியானம் வந்து நம்மளுக்கு அவ்வளவு வலிமை கொடுக்கும் நம்மளுக்கு. அலெக்சாண்டருக்கே தியானம் கிடைச்சிருந்தா அவர் வந்துட்டு அழகா மாறி இருந்திருப்பாரு. சோ அந்த மாதிரி தியானம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அழகான ஞானத்தை கொடுக்கும், வலிமையை கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும் நம்மளுக்கு. தியானம் செய்யும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல பிறவி எடுத்தது நம்மளுக்கு தெரிஞ்சிரும் நம்மளுக்கு. நம்ம தியானம் செய்யும் போது நம்மளுக்கு நற்குணங்கள் வரும், நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு வரும். நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நம்ம திருப்பி பெறுவோம். நான் இப்ப யாருக்கு என்ன கொடுக்குறேன்? நான் நல்லது கொடுத்தா எனக்கு நல்லது வரும். மத்தவங்களுக்கு தீங்கு விளைவிச்சா நம்மளுக்கு தீங்கு தான் விளைவிக்கும். சோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் கிடைக்கும். சோ தியானத்துல முக்கியமான விஷயம் அதுதான். நம்ம எல்லாருக்கும் என்ன கொடுக்குறோம் அப்படின்றத தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சரியான விஷயங்களை மட்டுமே நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு.
தியானம் தியானத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மாவோட கனெக்ட் ஆவாங்க. நார்மல் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணுவாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம தியானத்தினால ஆன்மாவோட கனெக்ட் ஆயிட்டு நம்ம அழகா நம்ம வாழ்க்கையில வரோம். தியானம் செய்யுங்க, ஜஸ்ட் நார்மலான சோசியல் லைஃப்ல இருப்பாங்க. கட்டாயம் எல்லாரும் தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சத் சங்கம் ரொம்ப 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 அவசியமானது. சத் சங்கம். இதுக்கு முன்னாடி தியானம் சுவாத்தியாயம் பத்தி நிறைய சொல்லிட்டோம் நாம. சுவாத்தியாயம் படிக்கணும், புக் படிக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும். புக்ஸ் பத்தி தான் நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லையா பத்ரிஜி. இப்ப சத் சங்கத்தை பத்தி ரொம்ப அழகா நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காரு. சத் சங்கம் ரொம்ப அவசியம்னு சொன்னோம் இல்லையா. சத் சங்கத்துல இருந்தா மட்டுமே தான் நம்மளால வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும், இல்லைன்னா நம்மளால போக முடியாது. சோ சத்தியம் தெரிந்தால்தான் நம்மளால போக முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட 6 சக்ராஸ் இருக்கு நம்மளுக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், கீழே இருக்கிற 3 சக்ரா. மேல வந்து பாத்தீங்கன்னா அநாகதம், விசுத்தி, ஆகினை. ஓகேங்களா. சோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து கீழ்நிலையில இப்ப அதுக்கு சத்சங்கத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம் இருக்கிறவங்க எல்லாம் மேல இருக்கிறவங்க கிட்ட நம்ம கிட்ட கனெக்ட் ஆகணும். நம்மலாம் யார் அடுத்த நிலையில இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல புத்தகம் விசுத்தில நம்ம இருந்தோம் அப்படின்னா நல்ல புத்தகங்கள் படிப்போம். நம்மளுக்கு ஆக்கினால இருந்தா தியானம் செய்வோம். அநாகதத்துல இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌனம் இருப்போம் நம்மளுக்கு. ஓகேங்களா. அநாகத்துல இருக்கும்போது மௌனத்துல இருப்போம். சோ கீழே இருக்கிறவங்க இந்த 3 சக்கரத்துல இருக்கிறவங்க இந்த 3 பீப்புளோட அசோசியேட் ஆகும். நிறைய பேர் மௌனம் இருப்பாங்க, புக்ஸ் படிப்பாங்க, தியானம் செய்வாங்க. கீழே இருக்கிற அந்த வந்து கீழே இருக்கிறவங்க யாருன்னா நார்மல் பீப்புள். அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். சாதாரண வாழ்க்கையில வருவாங்க. அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு போகணும். அதுக்கு வந்து என்ன ஆகணும்னா அநாகதம், விசுத்தி, ஆகினை இந்த சக்கரத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட கரெக்ட் ஆகணும். கனெக்ட்னா அவங்களோட சத்சங்கத்துல இருக்கணும், அவங்களோட கலந்துக்கணும், அவங்களோட பேசணும், அவங்களோட டைம் சத்சங்கம்னு அவங்களோட கலந்துக்கணும், அவங்களோட கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான் ஆகணும். இப்ப நான் அநாகதம், விசுத்தி, அக்னியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும், அடுத்த மேல்நிலையோட மாஸ்டர்ஸ் யாரு இருக்காங்க, அதை விட நம்மளோட யார் ஹையர் மாஸ்டர்ஸ் இருக்காங்களோ, அயோபல்ஸ்ல இருக்காங்களோ அவங்களோட நம்ம கனெக்ட் ஆகணும். அப்பதான் நம்ம அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். சோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நம்ம அடுத்த நிலை இருக்கிற மாஸ்டர்ஸ் கிட்ட சத்சங்கம் வைக்கணும். சத்சங்கம் இருந்தால் மட்டுமே நம்ம அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். அப்பதானே நம்மளுக்கு தெரியும். இப்ப நம்மளுக்கு புக் படிச்சுட்டோம், தியானம் செய்யறோம், ஆனா இருந்தாலும் டவுட்ஸ் வரும் நம்மளுக்கு. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சில டவுட்ஸ் வரும், இல்ல சில விஷயத்துக்கு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம், அடுத்த நிலை இருக்கிற மாஸ்டர்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது அந்த சத்சங்கத்துல இருக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சம்டைம்ஸ் நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன், சத்சங்கத்துல நம்ம இருப்போம், இந்த குரூப் ஆஃப் நம்ம இதுல இருக்கோம், நிறைய மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தங்க டவுட் கேட்பாங்க, இன்னொருத்தர் தான் ஆன்சர் பண்ணுவாங்க, ஆனா நம்மளுக்கு விட கிடைச்சிரும். அந்த சத்சங்கத்துல இருந்தா மட்டுமே கூட சில சமயங்கள் போதும், நம்மளுக்கு கேள்வியே கேட்க வேண்டாம். இது நிறைய நான் நிறைய தடவை நான் ஃபீல் பண்ணிருக்கேன். எங்கேயாச்சும் நம்ம மௌனம் இல்ல செஷன்ஸ் எதனா தியானம் மகாக்கியம் அங்கெல்லாம் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியோட போவோம், அங்க வர்ற மாஸ்டர்ஸ் அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. எப்படிடா நம்ம கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்றாங்க அப்படின்னு வரும். சத்சங்கத்தோட விஷயம் இதுதான். சோ நம்மளுக்கு சத்சங்கத்துல இருக்கும்போது சம்டைம்ஸ் கேள்வி கூட கேட்க வேண்டாம், அந்த குரூப்ல இருந்தா மட்டுமே போதும், அந்த இடத்துல இருந்தா மட்டுமே போதும். நம்ம சத்சங்கத்துல வந்து அழகா நம்மளோட கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதில் கிடைச்சிரும். சோ நம்ம வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, சாங்கத்தியம் இந்த சஜ்ஜன அப்படின்னா, சஜ்ஜனம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சத்தியத்தை தெரிந்தவர்கள். சத்தியம்னா என்ன, நான் ஒரு ஆன்மா அப்படின்ற ஒரு சத்தியத்தை தெரிஞ்சவங்க மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சஜ்ஜனர்கள். எல்லாருமே சஜ்ஜன சாங்கத்தியம். அதுக்காக தான் பத்ரிஜி சஜ்ஜன சாங்கத்தியம்னு சொல்வார். சத்சங்கம் சத்சங்கம் சொல்வார், சாங்கத்தியம் சொல்வார். சஜ்ஜன சாங்கத்தியம் ஏன்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் ஆன்மான்னு தெரிஞ்சவங்க, அதனாலதான் சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப் புத்தர் வந்து பாத்தீங்கன்னா சங்கம் சரணம் கச்சாமின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, எது இந்த சங்கத்துல இருங்க, சரியான சங்கத்துல நீங்க இருங்க, சரியான சங்கத்துல நீங்க சரணம் அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிரும் அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்காரு. சோ அதுதான். சோ சாங்கத்தியம் சஜ்ஜன அப்படின்னா நான் நான் சத்தியத்தை தெரிஞ்சவங்க, சத்தியத்தை தெரிஞ்சவங்க தான் சஜ்ஜனர்கள்.
பத்ரிஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமண குடும்பத்துல வந்து பிறந்தாங்க. ஓகேங்களா. அவங்க வீட்ல எல்லாம் பூஜை செய்வாங்க, எல்லாம் கோயிலுக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா அவங்க சஜ்ஜனர்கள் கிடையாது. சத்தியத்தை தேர்ந்தவர்கள் கிடையாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம பிறக்கிறோம், வாழ்றோம், கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், இறப்போம். பிறந்தா ஒரு நாள் இறக்கணும், வாழ்க்கை இருக்கணும். அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா சத்தியம் தெரியாது. யாருக்கு சத்தியம் தெரியுமோ அவங்களே சஜ்ஜனர்கள். அதுதான் சஜ்ஜன சாங்கத்தியம். பிஎஸ்எஸ்எம்ல இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சஜ்ஜன சாங்கத்தியர்கள். எல்லாருக்குமே உண்மை தெரியும். பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே உண்மை தெரியும், சத்தியம் தெரியும். நான் ஒரு ஆன்மான்ற சத்தியம் தெரியும். So, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சஜ்ஜன சாங்கத்தியம் பத்தி தெரிஞ்சவங்க. அதுல இருக்கிறவங்க உண்மை சத்தியம் தெரிஞ்சவங்க. அவங்க வந்து மத்தவங்க யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அழகா டவுட் சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சத்சங்கத்துல கலந்துக்க வாய்ப்பு இருக்காது. அவங்க என்ன செய்யலாம்? இப்பதான் பிஎம்சி சேனல் இருக்கு இல்லையா? எனி டைம் 24 hours நம்ம பிஎம்சி சேனல் இருக்கு. சோ அழகா வந்து அந்த சத்சங்கத்துல அவங்க கலந்துக்கலாம். அவங்களுக்கு தெரியாமயே நான் சொன்னேன் இல்லைங்களா? நான் தியானமாகியம் நடக்கும் போதெல்லாம் கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு சேனல்ஸ் இருக்கு. பிஎம்சி சேனல் இருக்கிறதுனால அதுல அழகா அவங்க வந்து அந்த இடத்துல கலந்துகிட்டு சஜ்ஜன சாங்கத்தியம் ரொம்ப அழகா செய்யலாம் நம்மளுக்கு. ஸோ கடைசியில நம்மளுக்கு என்ன அப்படின்னா சத்சங்கத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தியானம் செய்யறப்ப நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சிடும். நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா நம்மளுக்கு பத்ரிஜி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராமாயண கதாபாத்திரம். ராமாயண கதாபாத்திரத்தை வந்து நம்மளுக்கு ராமாயணம் தெரியும். அத கதாபாத்திரங்கள் வந்து டீட்டெயிலா உள்ள அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒண்ணு இருக்காங்க. இப்ப அந்த ராமாயண புக்கு படிக்கும்போது அதுல என்ன கதாபாத்திரங்கள் எதுக்காக உருவாக்குனாங்க? ஆனா நம்ம கத்துக்கிறதுக்காக தான் வந்து நம்ம புத்தகம் படிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம எதுக்குங்க படிக்கிறோம்? அந்த விஷயத்துல இருந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாம வந்து புத்தகம் படிக்கிறோம் நம்மளுக்கு. சோ இந்த ராமாயணத்துல ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா வந்து வால்மீகி எழுதியிருக்காரு அந்த இடத்துல வந்து. தசரதன் தசரதன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும். தசரதனா 10 ரதன். சோ 5 வந்து அந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா கர்மேந்திரியங்கள். நம்ம கர்மேந்திர கண் காது கண் காது மூக்கு அதெல்லாம். அந்த அடுத்தது 3 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மனைவிகள். ஓகேங்களா. அந்த 3 மனைவிகள் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம், தமோகுணம், சாத்வீகம். ஓகேங்களா. அதனாலதான் ஃபர்ஸ்ட் அவர் தசரதன் அவர் அயோத்தியை வென்றுட்டாரு. போரை வெல்லிட்டு போரை வென்றார் இல்லையா? அயோத்தியை வென்றார். அந்த உடலை வந்து வெற்றி பெற்றார். இந்த இடத்துல அந்த 3 மனைவிகள் தான். அவங்க பேர் கூட பாருங்களேன். கைகேயி, சுமித்ரா, கௌசல்யா. கௌசல்யாக்கு பிறந்தவங்க தான் ராமன். கௌசல்யா தெரியும். அவங்க வந்து ரொம்ப நற்குணம் உடையவர்கள். சோ அவங்களோட குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? நற்குணங்களா தான் இருப்பாங்க. அந்த இப்ப 5 மேல அந்த கர்மேந்திரியங்கள், 3 மனைவிகள், 2 குழந்தைகள். அந்த ரெண்டு மகன்கள். ராமன், லக்ஷ்மணன். ஆஹ் அதுதான். சோ இந்த இடத்துல இந்த 2. சோ சோ கௌசல்யா அந்த நற்குணம் படைத்தவள். கௌசல்யானாவே நற்குணம் படைத்தவள். கைகேயி. கைகேயினா காயம். கைகேயி அப்படின்னா காயம். காயம்னா உடல். உடல். உடல் தத்துவம். தமோ குணம் கொண்டவங்க. இந்த கைகேயி எப்படி இருப்பாங்க? தமோ குணம் உடையவங்க. நான், என் குடும்பம், என் கணவர். சோ இந்த இடத்துல கைகேயி அப்படிதானே இருப்பாங்க. என் மகன் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நாடாளணும்னு சொல்லுவாங்கல்ல. சோ கைகேயி தானே. சோ நான் அதுக்காக தான் வந்து கைகேயி. அடுத்தது வந்து சுமித்திரை. சுமித்திரைனா ரெண்டையுமே வந்து அழகா பேலன்ஸ் பண்றாங்க. நட்போடு இருக்கிறது. சோ இவங்க வந்து உடலுக்கும் எல்லாத்துக்கும் இடையில இருப்பாங்க. அதுக்கு இவங்க மறந்தாலும் பரதன், சத்ருகுணன், ராமர், லக்ஷ்மணன் இவங்க எல்லாமே 2. சோ சுமித்திரை வந்து இரண்டுக்கு இடையுமே நட்போடு இருப்பாரு. அந்த பெயர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராவணன். ராவணன்லயும் வந்து 3 கதாபாத்திரங்கள். ராவணன், கும்பகர்ணன் இருக்குங்களா. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்பகர்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் தமோகுணம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? தமோகுணத்தோட தான் இருப்பாங்க. ராவணன் ரஜோகுணம் நம்மளுக்கே தெரியும். விபீஷணன் புத்திசாலித்தனம் சாத்விக குணம். சோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குணம் அதுக்கேத்த மாதிரி பேரை கொடுத்திருக்காங்க பாருங்களேன். அந்த இடத்துல ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு.
இந்த இடத்துல வந்து ராமர் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும்? ஒண்ணுமே நடந்திருக்காது. சோ விபீஷணன் என்ன பண்ணாரு? விபீஷணன் ராமரை நோக்கி போனாரு. விபீஷணன்னா என்னன்னா புத்தி. அந்த ஆக்கம் விபீஷணனுக்கு அர்த்தம் வந்து புத்தி. சோ புத்தி யார நோக்கி போகுது? ராமரை நோக்கி போகுது. சோ விபீஷணன் ராமரை தேடி போனாரு. எந்த இடத்துல இருந்தாலும் விபீஷணர் இங்கே பிறந்திருந்தாலும் ராமரை தேடி தான் போனாரு. சோ நம்ம ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவோட சேரும். சோ அந்த இடத்துல அப்படிதான் அந்த இடத்துல இருக்கும். ராமர்னா தர்மம். ராமர் எப்படி வாழ்ந்தாருங்க? தர்மமான வாழ்க்கை வாழ்ந்தாரு. ராமர் என்ற பெயர் தாய் தந்தைய பாத்துக்கிட்டு குழந்தைங்களை காப்பாத்திட்டு ராம ராஜ்யம் வாழ்ந்துட்டு மனைவிய பாத்துக்கிட்டு அறமோட வாழ்க்கை வாழ்ந்தாங்க. சோ ராமர் எப்படி இருக்கணும் அப்படின்றது அரசன் அந்த ராமரை பார்த்து அந்த வாழ்க்கை நம்ம வாழணும். அதுதான் நற்குணமுடையவர். சீதா தேவி வந்து ராமர் வந்து தர்மம். ராமர்னாவே தர்மம். சோ எல்லாருமே ராமர சீதையை வந்து எப்படி பார்க்கணும்னா ராமர தர்மமாவும் சீதை தியானமாவும் பார்க்கணும். சீதா தேவி வந்து இயற்கையின் மகள், இயற்கையோட பிறந்தவள். பிறப்பதற்கு முன்பே அவங்க 18 ஆண்டுகள் வந்து தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து சீதா தேவி பிறந்தாங்க. சோ தர்மம் வந்து ராமர், சீதை வந்து பாத்தீங்கன்னா தியானம். சோ சீதா தேவி தான் ராமரோட சக்தி. ஆன்மாவோட சக்தி யாரு? தியானம். சோ சீதா தேவி தான். சோ சீதா தேவி அசோகவனத்துல என்ன செஞ்சாங்க? தியானம் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அன்னைக்கே சொன்னேன் இல்லையா? சோகத்திலிருந்து விடுபட்டதுதான் அசோகவனம். அந்த இடத்துல தியான நிலையில தான் இருந்தாங்க. எதுவுமே சாப்பிடல, எதுவுமே செய்யல. தியான நிலையில மட்டுமே இருந்தாங்க. தியானம் இருக்கும்போது உணவே தேவையில்லை. சோ ராவணன் வந்து வாழ்க்கையில் அந்த சரியான பாதையில இல்ல, அதெல்லாம் தோத்துட்டாங்க. ராமர் வெற்றி அடைஞ்சாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான். ராவணனுக்கு போர் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அதனாலதான் அது. சோ யாருக்கு எது பிடிக்குமோ அதுதான் நடக்கும். நீங்க தர்மமான வாழ்க்கை நம்ம எந்த வாழ்க்கையில எந்த நம்மளுக்கு என்ன ஞானம் கிடைச்சாலும், என்ன அறிவு கிடைச்சாலும், ஞானம் இல்லை எந்த அறிவு கிடைச்சாலுமே நம்ம எதை நோக்கி போறோமோ அது நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நம்ம கிட்ட வரும். ராவணனுக்கு போர் பிடிச்சிருச்சு. அவருக்கும் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா ராவணனுக்கு போர் செய்ய பிடிக்கும். அதனால போர் நடந்தது. ராமருக்கு வெற்றி நடக்கணும். ராமர் சரியான பாதையில இருந்தார், சத்தியத்துல இருந்தார். அதனால வெற்றி நடந்தது. சோ நம்ம சரியான பாதையில இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியானதாக நடக்கும் நம்மளுக்கு. சோ நம்ம ஞானம் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு செயல்களையும் நம்ம சிறப்பா செய்யணும். சரியானதாக செய்ய வேண்டும் நம்மளுக்கு. சோ நம்மளுக்கு பாத்தீங்களா, வால்மீகி வந்து ரொம்ப அழகா வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்திலயும் நம்மளுக்கு அத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரத்னாகர் அப்படின்ற பேர்ல இருந்தாரு. 4 வருஷம் தியானம் செஞ்சாரு. அவரோட சுத்தி புத்து எழுந்தது. அதை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தா வால்மீகியா மாறினாரு. ஒரே பிறவிலேயே வந்து பாத்தீங்கன்னா வால்மீகி வந்து நார்மலா இருந்து திருநாந்து அடுத்தது வந்து அவங்க வந்து ஒரே பிறவிலேயே வந்து ராமாயணம் ஞானத்தோட பெற்று உச்சியா இருந்த உண்மை சத்தியத்தை தெரிஞ்சு வந்தார். சோ நம்ம உண்மை தெரிஞ்சுட்டோம், சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், தியானம் செஞ்சோம். தியானம் சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியம் செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். நம்மளுக்கு வாழ்க்கை ரொம்ப அழகானதாக மாறும் மாஸ்டர்ஸ். என்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை மாஸ்டர்ஸ்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இன்னும் இன்னும் மிச்சம் இருக்கிறது நாளைக்கு பாத்துக்கலாம் மாஸ்டர்ஸ்.